நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் காதலிச்சு வந்த ஷீதல் தான் எதுக்காக பப்ளுவை பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. இது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த பேட்டியில் நல்ல வேளை நாங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஆகிட்டா உடனே அதிலிருந்து வெளியே வந்துடணும், அதைத்தான் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்னாடி பப்ளு இரண்டாவதாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பப்ளு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, நான் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கல, ஆனால் நாங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நான் என்னோட முதல் மனைவியை பிரிஞ்சுட்டேன், என்னோட முதல் மனைவிக்கு நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கோம். என்னோட மகன் கூட இதை கேட்டு வருத்தப்பட்டான். ஆனாலும் எனக்கு என்னோட சந்தோஷத்தையும் பார்க்கணும், இத்தனை வருஷங்களா நான் என்னோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வயசுல உங்களுக்கு பொம்பளை சூக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கேட்குதே, என்ன செய்ய, என்னோட மனைவி எனக்கு தராத விஷயங்களை ஷீதல் எனக்கு கொடுக்குறாங்க, அதனால எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பப்ளு பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பப்ளுவும் ஷீதல் ரெண்டு பேருமே தங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி பப்ளு பல பேட்டியில் ரொம்பவே மழுப்பலாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷீதல் பற்றி பல விதமான வதந்திகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தன்னை பற்றி பல வதந்திகள் பரவி வந்தாலும் ஷீதல் அதை பற்றி எந்த இடத்துலையுமே விளக்கம் கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில் இப்போ ஒரு பேட்டியில் பப்ளு பற்றி ஷீதல் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை, ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரியணும் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் காதலிக்கும் போது அவர் எனக்கு கொடுத்த அத்தனை பொருட்களையுமே அவங்கள்ட்டே நான் ஒப்படைச்சிட்டேன். முதலாக எனக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மோதிரம் கொடுத்தாரு, அதையும் அங்கேயும் வச்சுட்டு வந்துட்டேன். அதோட நல்ல வேளை எங்களுக்கு திருமணம் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு திருமணம் நடந்திருந்தா அது ரெண்டு வீட்டையும் பாதிக்கும், அதை நினச்சி நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் அவரோட லிவிங்கில் இருக்கும்போது திருமணத்துக்கும் காதலுக்கும் வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதைத்தான் இப்போவும் சொல்கிறேன். ஒருத்தர் மேலே காதல் வர்றதுக்கு வயசு ஒரு காரணமே கிடையாது. வயசுங்கிறது வெறும் நம்பர் தான், உண்மையான மனசு தான் காரணம். சில காரணங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது வெளியே தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த பேட்டியில் உங்களோட வாழ்க்கையில் வேறு யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்க, அதுக்கு ஷீதல் ஒருத்தரை வச்சு பட்டதே போதும், இனி வாழ்க்கையில் இன்னொரு நபர் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் பேசியிருக்கிறாங்க.